டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதோட 5 கார்லிக்கை நான் துருவி இதோட சேர்த்துக்கிறேன். கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அன்சால்டட் பட்டராக இருந்தால் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி சால்டட் பட்டர்னால் தனியாக சேர்க்க தேவையில்லை, அதுலேயே சால்ட் இருக்கும். அப்புறம் ரொம்ப சின்ன கப்பாக எடுத்து பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது நான் சாண்ட்விச் பிரெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு சைடு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ் இது மேலே கிரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நீங்கள் சீஸ் போடாமல் கூட இதை பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, கார்னிஷிங்காக தான். அவன் இருந்தால் நீங்கள் அவனில் வைக்கலாம், நான் கடாயிலேயே பண்ணி காட்டுறேன். 1 டீஸ்பூன் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். கீழே நம்ம பட்டர் நெய் சேர்க்கலன்னா அதே மாதிரி ப்ரௌன் ஆகிடும், அதுக்காக தான் கண்டிப்பாக கீழே பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு அது மேலே வைங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்குள்ளே மெல்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பாட்டம் கருகிடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. சீஸ் நீங்கள் போடலைன்னா தோசைக்கல்லையே 2 சைடும் திருப்பி போட்டு நார்மலாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் 2 சைடும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு. இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.